யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அக்ஷய திருதியை 22 ஏப்ரல் வந்துடுத்து. அதாவது சித்திரை மாத அமாவாசை கழிஞ்சு வர 3வது நாள் அன்றைக்கி அக்ஷய திருதியை சொல்லுவாள். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா, நம்ம போய் தங்கத்தை வாங்கின்னு இருக்கோம். தங்கம் வாங்கிறதுங்கிறது அது கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான நாள் அக்ஷய திருதியை அன்னைக்கு. அதுக்கோசரம் போய் நீங்கள் தங்கம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் அன்றைக்கி படிக்கலாம். படித்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஆற்றுல கனகமாக வர்ஷிக்கட்டும். அண்ட் அக்ஷய திருதியை அப்படின்னு வந்ததுக்கான காரணம் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச பாண்டவாளுக்கு திரௌபதி அவளார வனவாசத்தில் இருக்கிறதே கிருஷ்ணர் அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறார். அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது அந்த பாத்திரத்துலேருந்து அவள் என்ன நினைக்கிறாளோ, எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு நினைக்கிறாளோ அத்தனை வந்துட்டே இருக்கும் அது. ஸோ அந்த அக்ஷய பாத்திரம் கொடுக்கப்பட்ட நாள் இந்த அக்ஷய திருதியை. எதுக்கோசரம் நம்ம இதை வர்ஷிப் பண்ணுறோன்னா, அந்த அக்ஷய பாத்திரத்துலேருந்து என்னெல்லாம் நினைக்கிறாளோ, எதெல்லாம் எதிர்பார்க்குறாளோ, எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு நினைக்கிறாளோ அது அத்தனையும் கிருஷ்ணர் கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணர் பற்றிலாம். அந்த மாதிரி நமக்கு இது நம்மளோட விஷஸ் என்னவோ அது எல்லாமே கிடைக்கட்டும்னு நம்ம கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கணும், பகவான்கிட்ட வேண்டிக்கணும். அதுதான் அதுக்கான இதுதான். நம்ம இந்த நாளில் தானம் பண்ணினாதான் நமக்கு நிறைய ரொம்ப விசேஷமே ஒழிய தங்கம் வாங்கிறது ரொம்ப விசேஷம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இந்த நாள் கிழமையில் முடிஞ்சவா ஏதோ வாங்கி வச்சுக்கிட்டோம். ஆனால் அதுக்குன்னு தங்க நகை கடைக்காரெல்லாம் என்னை அடிக்க வந்துடுவா. அதுக்கு மேலே சொன்னேன்னா நீ எங்களுடைய பழப்பை கெடுக்கிற அப்படின்னுடுவா. ஆக்சுவலி இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் தானம் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன்னா, நீர்மோர் பானகம் நிறையா, அதாவது வெள்ளை பண்டம் நம்ம தானம் பண்ணணும். யூஸ்வலி எல்லோரும் சொல்லுவா வெள்ளை பண்டத்தை கொடுக்காத அப்படின்னு தான் சொல்லுவாள். ஆனால் அக்ஷய திருதியை அன்னைக்கு வெள்ளை பண்டத்தை நம்ம தானம் பண்ணணும். ஸோ அதுதான் அங்கே ரொம்ப பெரிய இது. நம்ம இன்றைக்கி இந்த வெள்ளையை வச்சு என்னெல்லாம் அதாவது நீர்மோர் கொடுப்போம், அது வெள்ளையாக இருக்கும். பானகம் அது யூஸ்வலியே இந்த வெய்ய நாளில் எல்லோரும் கொடுக்கக்கூடிய அந்த நாளில் ஜூஸஸ் டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. ஸோ வெள்ளத்தை வச்சு நம்ம பானகம் தான் பண்ணுவாள். ஸோ நீர்மோர் பானகம் தானம் பண்ணுவாள். அதை விட்டால் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா தயிர் சாதம் நிறைய பண்ணி தானம் பண்ணலாம். தயிர் சாதம் முடிஞ்சவா எத்தனை பேரால் முடியுமோ பண்ணி ஒரு 4-5 பேருக்கு கொடுங்க போகும். அதுவும் எங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் மல்லிப்பூ இதை வாங்கி ஒரு சின்ன சின்ன கிள்ளு நீங்கள் ஒரு 10 பொம்மநாட்டியில் கொடுங்களே போகிறோம். அந்த மல்லிப்பூவாவது கொடுங்க உங்கள் கையால். அப்படி இல்லையா கல்கண்டு கொடுங்க. உங்களுக்கு எது முடியுமோ அது நீங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கலாம். தானம் பண்ணுறது தான் சிறந்ததே ஒழிய இந்த நாளில் நீங்கள் தங்கம் வாங்கிறது திருப்பி அதே தான் நகைக்கடைக்காரெல்லாம் அடிக்க வருவா. அதனால் அக்ஷய திருதியை அப்படின்றதுலே நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு நல்லா வளர்ந்து வர வேண்டிய நாள். நம்மளுடைய செய்கைகள் என்னவோ அது நிறையா. இப்போ தங்கம் வாங்கினோன்னா அது வளர்ந்துட்டே வரும் இல்லையா மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, தங்கம் வாங்க முடிஞ்ச வாளுக்கு அது வளர்ந்துட்டே வரும். வாங்க முடியாதவா கடனை உடனே வாங்கி அதை வாங்குவா பாருங்கோ. அப்போ அந்த கடன் தான் வளருமே ஒழிய தங்கம் வளருமான்னு யோசிச்சுக்கோங்க. அதனால தான் நான் அதை சொன்னேன். ஸோ இதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் உங்களால் ஒரு 30 ரூபா ஒரு முழம் பூ அது ஒரு 4 பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் நீர்மோர் எல்லா ராத்துலேயும் கொடுக்க முடியும். தயிர் சாதம் நீங்கள் ஒரு அழகு பச்சரிசியை சாதம் வடித்து தயிரை விட்டு கலந்து நீங்கள் கொடுத்தேன்னா கூட ஒரு 4-5 பேருக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரியான தானத்தை தான் நம்ம இந்த நாளில் சிறப்பாக செய்யணுமே ஒழிய நம்ம தங்கம் வாங்கிறதுங்கிறது அவாவா சௌகரியம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இளநீர் பாயசம். முன்னாடி நம்ம வேறு ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போது
பாலே இல்லாமல் ஃபுல்லாக தேங்காய் பாலில் இளநீர் பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நீர்மோர் பானகம் இது பண்ண போகிறோம். இது என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நீர்மோரில் வந்து இந்த மாதிரி சீரகத்தை நல்லா செவக்க வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டு கலந்தேன்னா ரொம்ப நல்லது. இந்த வெய்ய நாளில் நம்ம இது ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தேன்னா முடிஞ்சதுன்னா எல்லாருமே இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் யாராலெல்லாம் முடியுமோ வாழலாம். நீர்மோர் வந்து கொஞ்சம் கரைச்சி ஒரு 10 பேருக்கு கொடுங்களே. எவ்வளவோ பேர் தாகத்தோட இதோட ரோட்டில் இது பண்ணிட்டு பாப்பாவும். இல்லைன்னா முடிஞ்சால் ஒரு பானையை வாசலில் வச்சு போகிற வரவாளுக்கு தீர்த்தம் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியாக வைங்கோ. இதெல்லாம் தான் நமக்கு நம்ம நல்ல ஒரு இதுவே வழிய தங்கம் வாங்கிறதுங்கிறது நம்மளுடைய ஒரு நன்மைக்கு தானே வழிய கடைக்காரா ஒரு நன்மைக்கு அவர் நம்மளோட நன்மைக்கு பிரத்தியாருக்கு எதுவும் நம்ம இதில் உபகாரமாக இருக்கோமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஜீரகத்தை நல்லா செவக்க வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இது வறுப்படட்டும். இது என்னென்னு கேட்டேன்னா நல்லா ஒரு காய் தேங்காய் நல்லா 2-3 பால் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றாவே இது பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நல்லா திக்காக இருக்கும். இது நல்ல பெரிய காயாக எடுத்துங்க. நல்ல பெரிய காயாக இருக்கா உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இது இளநீர் 3 இளநீர் இது அப்படியே இதில் கலந்துடுறேன். ஸோ இதில் இது சில்லுன்னு இருக்குது. இளநீயும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த தேங்காய் பாலையும் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உள்ளே வச்சுட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திக்கு வழுவலாக இருக்கிறத எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிப்போம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆனது கொஞ்சம் கரக்கரன்னு இருந்ததுன்னா பரவாயில்ல. அதுலேயே கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நல்ல எலசாக இருக்கிற இதுவாக எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த பாயசத்தில் அப்படியே ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் இளநீயே இதை விட்டு அரைச்சிடுவோம். ஒரு 1/2 கப் கிட்ட இளநீ விட்டு இதை அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இதில் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிறீங்கிறவா பண்ணிக்கோங்க. நான் இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு அந்த இது வேண்டாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நாட்டு சக்கரை நீங்கள் நின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் போடலாம். நல்லாயிருக்கும். போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. ஆனால் சுவாமி நைவேத்தியத்துக்கு நாட்டு சக்கரை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. அதை கண்டென்ஸ்ட் மில்க்கு 3/4 கப்பு விட்டுருக்கேன். இது ஃபுல்லாக முன்னாடி பார்த்தேன்னா நான் பாலை வந்து நல்லா குறுக்கிட்டு அப்படி பண்ணியிருப்பேன். இது ஃபுல்லாக தேங்காய் பால்லையே பண்ணியிருக்கோம். நல்ல வாசனை வருது. இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதுக்கு அடுப்பே தேவையில்லை, நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். இது பாதாம் பருப்பு, பாதாம் பிஸ்தா 2 போடுறேன். ஆப்ஷனல். முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் அது. ஸோ ஜோரான இளநீர் பாயசம் ரெடி. இது வந்து ரொம்ப உங்களுக்கு கெஸ்டெல்லாம் யாராவது வந்தால் கூட இது பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ ஜோரான இளநீர் பாயசம் ரெடி. அடுத்தாப்பில் நீர்மோர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா படப்படன்னு வெடித்து இதை எடுத்து இதை வந்து நம்ம இப்போ பொடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பண்ணி வச்சுனேன்னா எல்லா டைமும் நீங்கள் மோர் சாப்பிடச்சி இதை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்ஜிலாம் பண்ணுறச்சே நமக்கு வந்து ஜீரகத்தூள் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமும் இதை போட்டுக்கலாம். சோறான ஜீரக பொடி ரெடி ஆகிடுது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1 இன்ச் துண்டத்துக்கு இஞ்சி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜஸ்ட் ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை. இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடலாம்.
ஸோ இதை அரைச்சிட்டோம். இந்த நீர்மோருக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட போடலாம். ஏன்னா நல்ல நீர்க்க இருந்தால் தான் நீர்மோர். அது பெருங்காய பொடி அதே மாதிரி நான் எடுத்துக்கிற அளவுக்கு நான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். அதே மாதிரி இந்த வறுத்த ஜீரக பொடி ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுவோம். இது மிக்சியில் போட்டு அடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பேன். தாராளமாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறேன்னா அடிச்சுக்கோங்க. பட் எங்களுக்கு வரைக்கும் இந்த மாதிரி வத்தலை பண்ணினா தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது கடைஞ்ச மோருக்கே உண்டான வாசனையோடு இருக்கும். எவ்வளோ மாமி தயிர் இதுன்னு கேட்டீங்கன்னா 1/2 லிட்டர் தயிர். நல்லா 1 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருணும். இது ஆக்சுவலி இஞ்சி பச்சை மிளகாலாம் போடலைன்னா கூட நீங்கள் இப்படியே பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த ஜீரக வாசனையோடு அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த நீர்மோர் பண்ண அரைச்ச இந்த இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா கருவேப்பிலையை நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவான்னா எடுத்து வச்சுருவோம். இது மாதிரி அரைச்சிட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே மிக்ஸ் ஆகிடும் நல்லா. ஸோ நல்லா ஜோராக இவ்வளோ நல்லா ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருங்க. 1/2 லிட்டர் தயிருக்கு கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி போட்டு எடுத்துக்கோங்க. நீர்மோர் பண்ண தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வாஸ்தவம் தான், நிறைய பேர் நீர்மோர் பண்ணின்னு இருப்பேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஜீரக பொடிலாம் போட்டு பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது மாதிரி பண்ணி நிறைய பேருக்கு நீங்கள் அக்ஷய திருதியை அன்றைக்கி கொடுக்கலாம். ஸோ இதில் இப்போ கடுகு மட்டும் தாளித்து போட்டினேன்னா ரெடி. ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் எண்ணெய் விடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இந்த ஜீரக பொடி அடுத்தாப்பில் எப்போல்லாம் மோர் நம்ம பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் இது போட்டுட்டேன்னா ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது, பித்தம் ஏறாது, உங்களுக்கு ஆசிடிட்டி இதாகாது, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஜீரக பொடியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் மோருக்கு யூஸ் பண்ணிக்கல, சப்ஜிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம இஞ்சி நல்லா இவ்வளோ பெரிய துண்டம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி விட்டதுனால கொஞ்சம் கருவேப்பிலெலாம் அரைச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாளில் நமக்கு குளிர்ச்சிக்கு வேணும். அட் த சேம் டைம் எல்லோரும் பிடிங்கி அதை வைக்காத இருப்பா, அது உள்ளே போய்டும் எல்லாருக்கும். நீர்மோர் ரெடி. அடுத்தாப்பில் பானகம் மட்டும் பண்ணலாம். பானகமும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணல. ஸோ இது நாட்டு சர்க்கரை. இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு இந்த கப்பால் 1/2 கப் எடுத்தேன்னா இந்த கப்பால் 1 கப் கிட்ட தண்ணி விட்டுடலாம். இது நாட்டு சர்க்கரை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் குப்பை இதெல்லாம் எதுவுமே இருக்காத இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், சுக்கு பொடி போட்டுருங்கோ. அப்படி இல்லை சுக்கு பொடி இல்லை அப்படிங்கிறவா இஞ்சியை நல்லா திருகிட்டு இஞ்சி நல்லா டைட்டாக புழிஞ்சிருங்கோ. அதில் ரெண்டுத்தில் எது போட்டாலும் பரவாயில்ல, இஞ்சி காஞ்சா சுக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிகிறேன். ஸோ அக்ஷய திருதியைக்கான 4 ஐட்டமும் ரெடி ஆகிடுது நமக்கு. மல்லிப்பூ சுவாமிக்குமே சாத்திருக்கேன். மல்லிப்பூ கொடுங்க எல்லோரும். அதே மாதிரி நீர்மோர் பானகம் நிறைய தானம் பண்ணுங்க. தயிர் சாதம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ கொஞ்சம் பிசைஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை மித்தவாளுக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு நீங்களும் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இளநீர் பாயசம் சுவாமி நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆற்றுல எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வெள்ளையான இருக்கிற பண்டம் தான் தானம் பண்ணணும் அக்ஷய திருதியைக்கு. எல்லாருக்கும் அக்ஷய பாத்திரத்துலேருந்து நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள், நிறைய அவளோட விஷஸ் எல்லாமே நிறைவேறணும். நிறையா உங்களுக்கு தன தானிய சம்பத்து எல்லாமே வர்ஷிக்கணும்னு சொல்லிவிட்டு அம்பாள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம்.
இது வந்து நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு தானம் பண்ணி இது எல்லாரோட அருளையும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.